ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் என்னென்னா 5RSோட எல்லா பிளான்ஸையும் அண்ட் ரூல்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு 5RSல 3 பிளான் இருக்குது. ஹைப்பர் க்ரோத், ஹை ஸ்டேக்ஸ் அண்ட் பூட் கேம்ப். ஹைப்பர் க்ரோத்ன்றது 1 ஸ்டெப் அக்கௌண்ட் அண்ட் ஹை ஸ்டேக்ஸ்ன்றது 2 ஸ்டெப் அக்கௌண்ட் அண்ட் பூட் கேம்ப்ன்றது 3 ஸ்டெப் அக்கௌண்ட். இது மட்டும் இல்லாமல் 5RSட்ட தான் ஸ்கேலிங் பிளான் ஒன்று இருக்குது. அந்த பெனிஃபிட் வந்து இதில் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி எல்லா ஃபர்ம்ஸை விட இவங்ககிட்ட நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது 10 இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஸ்கேலிங் பிளான்னு ஒன்று இருக்குது. அதாவது 4 மில்லியன் வரைக்கும் உங்களுக்கு ஸ்கேலிங் பண்ணி தராங்க. ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் 1 டேலேயே பே அவுட் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு என்னென்னா மெயினான திங் வந்து என்னென்ன அக்கௌண்ட் சைஸ் தராங்க, அதே மாதிரி என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, என்ன ஏதுன்னு நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூ கைஸ் கேன் சி 1 ஸ்டெப் அக்கௌண்ட்டில் 5K to 50K தராங்க ஃபண்டிங் சைஸ். அண்ட் 2 ஸ்டெப் அக்கௌண்ட்டில் 2.5K to 100K அண்ட் 3 ஸ்டெப் அக்கௌண்ட் விச் இஸ் பூட் கேம்பில் 20K to 250K வரைக்கும் நமக்கு ஃபண்டிங் தராங்க. ஓகே, இப்போ ஹைப்பர் ஸ்டேக் அக்கௌண்ட்னு எடுத்துக்கிட்டால் இதுலேயே 2 இருக்குது. அதாவது ப்ரோ க்ரோத், ஹைப்பர் க்ரோத். அதாவது என்ன வித்தியாசம்னா, ப்ரோ க்ரோத்னால் நமக்கு வந்து டெய்லி லாஸ் லிமிட் ஹிட் ஆச்சுன்னா ஹார்ட் ப்ரீச் ஆகிடும். அதே ஹைப்பர் க்ரோத்னா டெய்லி லாஸ் லிமிட் அடித்தா ஒன்லி என்னென்னா அந்த டே மட்டும் பாஸ் ஆகும், நம்மளால் நெக்ஸ்ட் டே ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுதான் ஹைப்பர் க்ரோத்துக்கும் ப்ரோ க்ரோத்துக்குமான டிஃப்ரென்ஸு. இப்போது ஹைப்பர் க்ரோத்தில் ஹைப்பர் க்ரோத் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்னென்னா டெய்லி பாஸ் தான் இருக்கும். ப்ரோ க்ரோத்தில் வந்து டெய்லி லாஸ் லிமிட் ஹார்ட் ப்ரீச். ஓகே, ப்ரோ க்ரோத்தோட ப்ரைஸ் வந்து 5K வந்து $74 அண்ட் அதே ஹைப்பர் க்ரோத்தோட ப்ரைஸ் வந்து $260. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ்னால், ப்ரோ க்ரோத்தில் அதே மாதிரி நமக்கு என்னென்னா 3 டேயில் தான் உங்களால் ஒரே டேயில் வந்து அக்கௌண்ட்டை பாஸ் பண்ண முடியாது. 3 days ஆகும் மினிமமாக. ப்ராஃபிட்டபிள் டேஸ் 3 days இருந்தால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், இதுக்கு அக்கௌண்ட் கிளியர் ஆகி ஃபண்டட் ஸ்டேஜ் போகிறதுக்கு எலிஜிபிள் ஆக முடியும். ஆனால் ஹைப்பர் க்ரோத்தில் அப்படி இல்லை, மினிமம் டேஸே கிடையாது. ஒரே நாளில் நீங்கள் 10% ப்ராஃபிட் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு அக்கௌண்ட்டை ஃபண்டட் ட்ரேடர் ஆக்கிடுவாங்க. அது அடுத்த நெக்ஸ்ட் டேவே உங்களால் ஃபண்டட் ட்ரேடர் ஆகிட முடியும். இதில் 10K இருக்குது, இந்த 20K வரைக்கும் இதில் ஆஃபர் பண்ணுறாங்க. 20Kவோட ப்ரைஸ் வந்து $850 வரைக்கும் வருது, $850 வரைக்கும் வருது. அதே மாதிரி உங்களுக்கு கூப்பன் ஆஃபர் வேணும்னா FLUX05 கூப்பன் போட்டிங்கன்னா 10% ஆஃப் கிடைக்கும். இதில் 5RSோட அக்கௌண்ட்ஸ் எல்லா அக்கௌண்ட்ஸ்லையுமே 10% வரைக்கும் ஆஃபர்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ்வலாக எல்லா ஃபர்ம்ஸ்லையும் சூஸ் பண்ணுற ஒரு பர்ஃபெக்டான பிளான், அதாவது 2 ஸ்டெப் பிளான். இதுதான் வந்து ரொம்ப காஸ்ட் அதிகமாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. ஒரு நார்மலான ஒரு ஐடியலான சைஸு ஐடியலான அக்கௌண்ட்டு என்னது ரூல்ஸு எல்லாமே இருக்கும் எல்லா ஃபார்ம்ஸ்லையும். அதே மாதிரி தான் 5RSலையும் 2.5Kலேருந்தே அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க அக்கௌண்ட்டு. ஸோ 2.5K நியூ அண்ட் கிளாசிக், இதில் 2 வித்தியாசம் இருக்குது. நியூன்னா என்னென்னா 10% ப்ராஃபிட் டார்கெட் இருக்கும், கிளாசிக்னா 8% இருக்கும். இதுதான் மேஜரான டிஃப்ரென்ஸ், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. கிளாசிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பவும் போல் 8% ப்ராஃபிட் டார்கெட் இருக்கும். 2.5K வந்து $22 ஸ்டார்ட் ஆகுது. விச் இஸ் என்னென்னா உங்களுக்கு 10% கூப்பன் அது மாதிரி போகும்போது $20 அந்த மாதிரி வரும். ஸோ இதில் என்னென்னா டெய்லி லாஸ் லிமிட் 5, மேக்ஸிமம் லாஸ் லிமிட் 10, ப்ராஃபிட் டார்கெட் 8 ஃபேஸ் 1ல் அண்ட் ஃபேஸ் 2ல் ப்ராஃபிட் டார்கெட் 5. அதே ப்ராஃபிட் டார்கெட் வரும். அது இல்லாமல் ஸ்கேலிங்கும் இருக்குது. எல்லா இதுலேயுமே ஸ்கேலிங் தான் 5RSோட மேஜரான என்ன சொல்கிறது பெனிஃபிட் அண்ட் மேஜரான ஒரு செல்லிங் பாயிண்ட்டு 5RSோட. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். அடுத்தது 10K அதே மாதிரி இருக்குது. ஸோ நியூ அக்கௌண்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி நியூ இருக்குல்ல, இந்த ஹை ஸ்டேக்ஸ் நியூ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் காஸ்ட்டு, அவ்வளோதான். பட் மிச்சபடி சிமிலர் தான் மோஸ்ட்டாக. அடுத்தது 3 ஸ்டெப் அக்கௌண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 ஸ்டெப் அக்கௌண்ட்டில் வந்து இனிஷியல் பேலன்ஸ் வந்து 20K அக்கௌண்ட் 3 ஸ்டெப்பில் எடுக்கிறீங்க பூட் கேம்பில் அப்படின்னா இனிஷியல் பேலன்ஸ் ஸ்டெப் 1ல் 5K தான் இருக்கும். ஸ்டெப் 2ல் 10K மாறும், ஸ்டெப் 3ல் 15K அண்ட் ஃபண்டட் ஆனதும் 20K. அதுவுமே நீங்கள் மறுபடி இதில் ஃபண்டட் ஸ்டேஜில் போய் 5% பண்ண ஃபண்டட் ஸ்டேஜ்லேயுமே உங்களுக்கு ப்ராஃபிட் டார்கெட் மாதிரி இருக்கும். அது எதுக்காகனா ஸ்கேல் பண்ணுறதுக்கு. ஓகேவா, நீங்கள் ஃபண்டட் ஸ்டேஜில் போய் 20K அக்கௌண்ட்டில் மறுபடியும் 5% விச் இஸ் என்னென்னா $1,000 பண்ணுற பட்சத்தில் உங்களோட அக்கௌண்ட் சைஸுமே ஸ்கேல் பண்ணுவாங்க 25% கிட்ட. அதாவது எவ்வளோனா $25,000 கிட்ட, மறுபடியும் 20,000லேருந்து 25,000 மாறும். அப்போது 25,000 மாறிடுச்சுன்னா உங்களோட இந்த மேக்ஸ் லாஸ் 5% வந்து 20Kக்கு எவ்வளோ இருந்திருக்கும், $1,000 தான் இருந்திருக்கும். அதுவுமே இன்க்ரீஸ் ஆகும் 25Kக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு 10% 5% பண்ணுற பட்சத்தில் உங்களோட அக்கௌண்ட்டுமே ஸ்கேல் ஆகும். இதுதான் பூட் கேம்பில் இருக்க பெனிஃபிட். இந்த பூட் கேம்ப் அக்கௌண்ட்ஸை உங்களால் என்ன சொல்கிறதுனா அப் டு 4 மில்லியன் வரைக்கும் ஸ்கேல் பண்ண முடியும். அதாவது 250K அக்கௌண்ட் எடுக்கிறீங்கன்னா அதை 4 மில்லியன் வரைக்கும் ஸ்கேல் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் பே அவுட் ஸ்ப்ளிட்டு 50-50 தான் தருவாங்க. பட் ஆனால் நீங்கள் ஸ்கேல் பண்ண அப் டு 100% வரைக்கும் பே அவுட் ஸ்ப்ளிட் வந்து 5RSல தராங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி வேறு என்னென்ன ரூல்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டோன்னா உங்களால் காப்பி ட்ரேட் பண்ண முடியும். அதாவது வேறு ஃபர்ம்ஸ் கூடயுமே காப்பி ட்ரேட் பண்ண முடியும். நீங்கள் வேறு ஃபர்ம்ஸ் உங்கள் பேரில் இருக்க வேறு ஃபர்ம்ஸ் வச்சுருக்கீங்க, ஃபண்டிங் வச்சுருக்கீங்கன்னா அதை கூட காப்பி ட்ரேட் பண்ண முடியும். அண்ட் வேறு நேமில் இருந்தால் பண்ண முடியாது. அதே மாதிரி இதுக்குள்ளேயே இப்போ நீங்கள் பூட் கேம்ப்லேயே
250 அது. ஆனால் வேறு ஃபர்ம்ஸோட காப்பி பண்ணுறது என்னதுன்னா ஹை ஸ்டேக்ஸ், அதாவது 2 ஸ்டெப் அக்கௌண்ட் தான் பண்ண முடியும். பூட் கேம்ப் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து அதுக்குள்ளேயே பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 20K வச்சுருக்கீங்கன்னா அதுக்குள்ளேயே காப்பி ட்ரேட் வந்து உங்களால் பண்ணிக்க முடியும் 5 இயர்ஸ்க்குள்ளேயே. அதே மாதிரி எக்ஸ்பர்ட் அட்வைசரியும் யூஸ் பண்ண முடியும். பட் ஆனால் பாட் வந்து அதில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம யாரும் பாட் யூஸ் பண்ண மாட்டோம். பட் சொல்கிறேன், எக்ஸ்பர்ட் அட்வைசரியும் யூஸ் பண்ண முடியும். தென் இப்போ நம்ம வந்து ஒரு ரூல்ஸாக அந்த ஸ்கேலிங்கோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பூட் கேம்போட ஸ்கேலிங் பெனிஃபிட் பார்த்தோம்னா, ஸ்டார்டிங் வந்து அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 20K இருக்குது. மேக்ஸ் லாஸ் வந்து 4% which is 800 அண்ட் ப்ராஃபிட் டார்கெட் 1000 அப்படின்றது போது $1000 பண்ணதுக்கப்புறம் பே அவுட் ஸ்பிளிட் வந்து உங்களுக்கு 50-50 தராங்க. அடுத்தது அக்கௌண்ட் ஸ்கேல் ஆனதும் அடுத்தது என்னென்னா ஸ்கேல் பண்ணுறாங்க, 25K மாற்றுறாங்க. விச் இஸ் என்னென்னா இது 25% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அக்கௌண்ட்டை. ஓகேவா? இன்க்ரீஸ் பண்ணதும் உங்களோட ப்ராஃபிட் டார்கெட் கொஞ்சம் கூடுது 1250. அதே மாதிரி லாஸ் லிமிட்டுமே கூடும். அண்ட் ப்ராஃபிட் பே அவுட் ஸ்ப்ளிட்டுமே, அதாவது ப்ராஃபிட் ஸ்ப்ளிட்டுமே உங்களுக்கு என்ன 75க்கு 25ன்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி அப் டு உங்களோட 20K அக்கௌண்ட்டை 100K வரைக்கும் ஸ்கேல் பண்ண முடியும். அப் டு 75% வரைக்கும் பே அவுட். அதே மாதிரி 100K அக்கௌண்ட்டை அப் டு உங்களால் 200K வரைக்கும் ஸ்கேல் பண்ண முடியும். அந்த 5% பண்ணிகிட்டே வர பட்சத்தில் 200K வரைக்கும் ஸ்கேல் பண்ண முடியும். அதே 250K அக்கௌண்ட்டை உங்களால் 4 மில்லியன் வரைக்கும் ஸ்கேல் பண்ண முடியும். 4 மில்லியன் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு 100% ப்ளே அவுட் ஸ்பிளிட்டுமே இதில் தராங்க. இது பூட் கேம்போட ஸ்கேலிங் பிளான். இதில் அடுத்தது நம்ம ஹை ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அதாவது 2 ஸ்டெப் அக்கௌண்ட்டு. இதோட ஸ்கேலிங் பிளான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸை 350K கிட்ட கொண்டு வரும்போது, ஓகேவா, ஸ்கேலுமே பண்ணுவாங்க. அது இல்லாமல் இந்த 350K கொண்டு வரும்போது உங்களால் $4000 வந்து நீங்கள் என்ன சொல்கிறது மந்த்லி பே அவுட், அதாவது ஃபிக்ஸ்டான பே அவுட் மாதிரி மந்த்லி அவங்களே தந்துடுறாங்க $4000. அதே மாதிரி 500K கிட்ட கொண்டு வந்தால் உங்களால் 10K வரைக்கும் என்னது மந்த்லி அவங்களே பே அவுட் கொடுத்துட்றாங்க. தென் லாஸ்ட்டாக எதுனா நமக்கு இந்த ஹைப்பர் க்ரோத் விச் இஸ் 1 ஸ்டெப்பு. இதில் ஸ்கேலிங் பிளான் எப்படி அப்படின்னா, நீங்கள் 10% பண்ண உங்களோட பே அவுட் ரேஷியோ வந்து, அதாவது பே அவுட் ஸ்ப்ளிட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அக்கௌண்ட் சைஸுமே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் பேலன்ஸ் 5K இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 10% ப்ராஃபிட் டார்கெட் பண்ணும்பொழுது உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து அடுத்த 10K வரும். ஓகேவா? அதே மாதிரி அடுத்த 10% அதில் பண்ணும்போது, அதாவது $1000 பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் 20K வரும். அண்ட் அடுத்த 10% பண்ணும்போது 40K அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறது, அப்படியே ட்வைஸாக உங்களால் ஸ்கேல் பண்ணிக்க முடியும். ஃபண்டட் ஸ்டேஜில் அக்கௌண்ட் பேலன்ஸ் வில் பி டபுள் அண்ட் பே அவுட் ஸ்ப்ளிட்டுமே உங்களை அப்படியே கூட்டிகிட்டே வரும். எவ்வளோன்னா அப் டு என்ன சொல்கிறது, நீங்கள் 5K அக்கௌண்ட்டை 4 மில்லியன் வரைக்கும் உங்களால் ஸ்கேல் பண்ணிக்க முடியும். 80 to 100% ஸ்ப்ளிட் வரைக்கும் மேக்ஸிமம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் 5RSோட பிளான்ஸு. ஸோ வேணும்னா FLUX05ன்ற கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 10% ஆஃப் 5RS எல்லா அக்கௌண்ட்லேயும் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.